வீரா சீரியல்ல நாளை மறுநாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வள்ளிய ரூமா எல்லா ரூம்லயும் நீ பணம் இருக்கான்னு தேடிப்பாரு வள்ளி அப்படிங்கிறாங்க. நம்ம பசங்கள்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம பசங்களுக்கே திருட்டு பட்டம் கட்டுனா எப்படி என்ன அப்படிங்கிறாங்க. சொன்னா கேட்க போறியா இல்லையா அப்படின்னு வள்ளி அதட்டவும், சரிண்ணே நீ சொன்னதுக்காக நான் பார்க்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு ரூம்பா வள்ளி தேடிக்கிட்டு வராங்க. அண்ணன் ஏன் தான் இப்படி பண்ணதோ, பணத்தை எங்கேயோ வச்சுட்டு இங்க வந்து அங்க தேடு இங்க தேடுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி மனசு இல்லாம தேடிக்கிட்டு வந்த வள்ளி ராகவன் ரூம்ல பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லைன்னு வந்தாங்க. கார்த்தி ரூம்ல பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லைன்ட்டு வந்துட்டாங்க. மாறன் ரூம்ல தேடவே வேண்டாம். மாறினாலும் அப்படிப்பட்ட பையனே கிடையாது அப்படின்னு பீராவை மட்டும் சும்மா நீக்கிட்டு அப்படி சாத்திட்டு வர்றாங்க. வந்ததும் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த துண்டை தொடச்ச பக்கம் போடுறதான் வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த துண்டை எடுத்து பார்க்குறாங்க. அங்கே பணப்பை கிடக்குது. பணத்தோட பைய பார்த்ததுமே பகீர்னு ஆயிடுச்சு வள்ளிக்கு. ஐயோ என்னது மாறன் ரூம்ல பணப்பை இருக்கு, அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், மாறனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுமே, இது எப்படியாவது நம்ம மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வச்சிடணும், இல்லைன்னா மாறன் மாட்டிக்குவான்னு நினச்சிக்கிட்டு அந்த பணப்பையை அப்படியே மடியில் வச்சு எடுத்துக்கிட்டு வராங்க. இது எப்படியோ மாறன் கவனிச்சிடுறாங்க. அத்தை அது என்னது அப்படின்னு வராங்க. டேய் இந்த பணத்தை காணானதான் வெளியில சரியான ஆர்ப்பாட்டமா இருக்குதுடா, அப்படிடா உன்னோட ரூம்ல வந்ததுன்னு கேக்குறாங்க வள்ளி. அத்தத்தை காட்டி கொடுத்துடாதப்பா மாறன், அத்தத்தை காட்டி கொடுத்துடாதத்தை, தெரியாத அதே இடத்துல கொண்டு வச்சிடலாம், இல்லைன்னா அப்பா கிட்ட மாறன் சிக்கிடுவான், இது என்னோட வேலை தான் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. விடுற ராகவா, நான் பாத்துக்கிறேன் விடு, அப்பா என்ன திட்டிடுவாரு, அப்படியே திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லி மாறன் என்ன ஏதுன்னு விசாரிக்காம வந்து வர்றாங்க. அத்தை இப்போ என்ன உன் அண்ணன் பேசுவார் அவ்வளவுதானே, உன் அண்ணனை நான் சமாளிப்பேன் வா சமாளிச்சுக்கலாங்கிறாங்க. என்னடா மாறா இப்படி திரும்ப திரும்ப நீ கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்க, அடவிடத்த என்னெல்லாம் பேசுறாருன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராமச்சந்திரன் கூப்பிட்றாங்க, வள்ளி இப்போ வெளியே வர போறியா இல்லையா அப்படின்னு கூப்பிடவும் வெளியில் வராங்க. பையோடு வந்ததும் பாத்தியா இந்த பணம் எங்கே இருந்துச்சு, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்கிறாங்க. எதுக்குடா பணத்தை எடுத்தேன்னு கேட்குறாங்க. ஏன் இந்த 10 லட்சம் ரூபாய் எடுத்தா உங்கள் சொத்து மதிப்பாக குறைஞ்சு போயிடுதுன்னு கேட்குறாங்க மாறன். சொத்து மதிப்பு கூடுது இல்லை குறையுது அது வேற விஷயம், நீ என்னை கேட்காம பணம் எடுத்திருக்க, அப்போ நீ திருடி இருக்க, இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடப்பவங்கய்யா எதுக்கு எடுத்தாலும் இந்த வீட்டில் இடம் இல்லை, இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு வெளியே விட்டுறதுலே குறியாருங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உங்கள் சொத்து மதிப்பு கூடிருமா, சரி நான் வீட்டை விட்டே கொஞ்சம் நாளைக்கு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு கோவம் வருது. இந்த பக்கமாக வீரா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அநியாயமாக இந்த பணத்தை இவன் எடுக்கவே இல்லையே, ராகவன் மாமா தானே எடுத்தாரு, இவன் ஏன் பழைய ஏற்றுக்கிட்டு இப்படி கோவப்படுறான், இது ஒன்றும் சரியில்லையே, ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க வீரா. மாறன் அவங்க அப்பா ராமச்சந்திரன் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு சரி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலேயே இனிமேல் ரோசம் கட்டி இந்த வீட்டில் இருக்க மாட்டாத்த, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு வேகமாக மாடிக்கு போகிறாங்க. வீராவை நீக்கிறாங்க, ஒரு பேக் எடுத்து வைக்கிறாங்க, அதில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளி ஓட்டோட்டமாக ஓடி போய் டி மாறா சொன்னா கேளுடாங்கிறாங்க. அத்தை என்னத்தை ஊனா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாரு உங்கள் அண்ணன், இதுக்கு மேலேயும் ரோசம் கட்டு வெக்கம் கட்டு நான்லாம் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் போ அத்தை அப்படிங்கிறாங்க. ராகவனும் ஓடி வந்து கெஞ்சுறாங்க, டே செஞ்ச தப்பெல்லாம் நான் தாண்டா மன்னிச்சுடுடா, பணத்தை எடுத்ததும் தெரியாமல் நான் உன் ரூமில் வீசிட்டேங்கிறாங்க. எது தெரியாமல் செஞ்சியா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் மாறன் தான் பழி மேலே பழி, அவன் பேரில் தான் கெட்ட பேர், நீ செஞ்ச தப்புக்கு அவன் எவ்வளோ பழிகளை தான் சுமப்பான், அவனுக்கு தான் கெட்ட பேர், தப்பே செய்யாமல் அவன் தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு வள்ளி எல்லா கொட்டையும் உடைச்சிடுறாங்க. இந்த பக்கமாக ராகவனும் டேடி நான் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிடுடான்னு மன்னிப்பு கேட்குறாங்க. இது எல்லாமே கதவுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு வீரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பணம் எதுக்குடா அவ்வளோ பணம் உனக்கு தேவைப்பட்டது, எதுக்காக எடுத்த அப்படின்னு மாறன் கேட்குறாங்க. கிட்ட ஒருத்தர் பணம் கைமாத்து கேட்டிருந்தாங்க, அப்பா கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அப்போ ஒரு தடவை பிஸ்னஸ்க்காக எனக்கு உதவுனாங்கடா, சரி இப்போ நம்ம கிட்ட கேட்குறாங்களே இப்போ வழியே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போதான் அப்பா பணம் கொண்டு வந்து வைக்கிறது தெரிஞ்சது, ஊருக்கு போகிறேன் 3 நாள் ஆகும்னு சொன்னாருடா, சரி அந்த 3 நாளுக்குள்ளேயே அந்த பணத்தை திருப்பி வச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சி தான் அந்த பணத்தை எடுத்துட்டு கூட எனக்கு கைமாறு செஞ்சவங்களுக்கு தான் திருப்பி கைமாறு செய்யறதுக்கு தான் நான் பணத்தை எடுத்தேனே தவிர தப்பா எடுக்கலடா அப்படின்னு சொல்லி ராகவன் அவங்க பக்கம் ஏதோ நாய்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ராகவா இதுக்கு அப்பா கிட்ட நேரடியாக கேட்டிருந்தா அவரே கொடுத்துட்டு போறாரு, ஏன்டா இப்படி ஒரு தப்பு பண்ணனேன்னு திட்டுறாங்க வள்ளி. வள்ளி திரும்ப திரும்ப நீ ஏன்டா அவன் செஞ்ச தப்புக்கு பழி மேல பழியை ஏத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத வீரா கேட்டுறாங்க. அவன் செஞ்ச தப்புக்கு பழி மேல பழி நீ ஏன்டா ஏத்துக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்க அப்படின்னு வள்ளிமா சொன்னதுல ஏதோ ஒன்று இடிக்குதே. பணத்தை எடுத்தது ராகவன் மாமா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்பதான் ஒரு தடவை பழின்னு சொன்னா மறுபடியும் என்ன பழி மேல பழி, இது ஒன்றும் புரியலையே, ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு வீராவுக்கு புரிஞ்சிருச்சு. வீரா மெல்லமா வர்றாங்க. வீராவை பார்த்ததும் வள்ளி பதறாங்க, டேய் மாறா சொன்னா கேளுடா, அங்க பாருடா உன்னைய நம்பி ஒரு பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா, நீ வீட்டை விட்டு வெளியே போனா அவ எப்படிடா இந்த வீட்டுல இருப்பா அப்படின்னு சொல்றாங்க வள்ளி. ஆமா நான் வெளியில போனா அவளுக்கு தான் முதல் சந்தோஷம், அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ நான் கட்டி கூட்டிட்டு வந்தனே இந்த மகராசி, இவளுக்கு தான் அதிக சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறாங்க. மாறா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டு போங்கிறாங்க வீரா. இவ அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பொய் பேசுறான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக வீரா கேட்குறாங்க. ஆமா நீ பணம் எடுத்தேன்னு சொல்றீங்கல்ல, அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு தேவைப்பட்டது, ஏன் எடுத்தேன்னு கேட்குறாங்க வீரா. ஏன் எனக்குன்னா செலவு இருக்காதா, எனக்குன்னா செலவுக்கு பணம் வேண்டாமா, எங்க அப்பா கேட்டால் இவ்வளோ பணம் கொடுப்பாரா, அதனால தான் நான் பணம் எடுத்தேன் அப்படின்னு மாறன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடியே
வள்ளிக்கிட்ட சொல்லிருவாங்க, "இங்க பாரு எக்காரணத்த கொண்டும் ராகவன் தான் இப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு நீ வெளியில சொல்லக்கூடாது அத்தை. இது நம்ம 3 பேத்தோட வச்சுக்கணும் சரியா? நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு." வீரா வீரான்னு வீராவுக்கு பின்னாடி போய்க்கிட்டே இருக்கு. அவ எப்படி வேணாலும் துருவி கேட்பா. அவகிட்ட மட்டும் உண்மைய சொல்லிடாதீங்கிறாங்க மாறன். இவங்க எல்லாரும் ஏதோ ரகசியம் பேசிட்டே இருக்காங்க. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. வள்ளியம்மாவும் இதுவரைக்கும் சொல்லல. இந்த மாறன் சரியான கில்லாடிக்கு கில்லாடி. இவனும் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஏன் இவங்க அண்ணன் செஞ்ச தப்பையெல்லாம் இவன் ஏத்துக்கிறான் அப்படின்னு வீராவுக்கு மாறன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. சந்தேகமாவும் இருக்கு. இப்பதான் இந்த கொலைப்பழியில இருந்து வெளியில வந்தது. இப்ப திருட்டு பழி. இப்படியே பழி மேல பழி விழுதே. அப்போ இதே மாதிரி அந்த கொலையும் வேறு யாராவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு வீராவுக்கு இப்பதான் புரியுது. பழி மேல பழி ஏத்துக்கிறேன்னு வள்ளியம்மா சொன்னாங்களே, அப்படின்னா இவன் அந்த கொலையை செய்யலையா? தானாதான் தலையை கொடுத்து பழி ஏத்துக்கிட்டானா அப்படின்னு வீராவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்யறான், நல்ல வழியில தான் போறான். ஆனா இவன் தப்பு செய்யற மாதிரி எல்லாம் தெரியலையே. இவன் ஏன் இப்படி பழியை ஏத்துக்கிறான்? ஆனா கண்ணார பார்த்த உண்மை இதுதான். ராகவன் மாமா பணத்தை எடுத்தவர் இப்போ அவங்க அப்பா முன்னாடி அமைதியா நிக்கிறாரு. ஆனா மாறனைத்தான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு மாமா. உண்மையை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க வீரா. பையோட கீழே வந்த மாறன், "சரி நான் போறேன்" அப்படிங்கிறாங்க. "போடா போ, வெளியில நாலா பக்கம் சுத்தி பார்த்தா தான் உனக்கு பணத்தோட அருமையும் வீட்டோட அருமையும் தெரியும். நீ இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்காகாது. போய் திருந்தி வா" அப்படிங்கிறாங்க. "நல்லா திருந்தி வரமாட்டேன், ஒண்ணு மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கோவமா போறாங்க. "ஐயோ அண்ணா, என்னண்ணா, நம்ம வீட்டு பையனை வெளியில போன்னு சொன்னா அவன் எங்க போவான்? ஏன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேங்கிறாங்க. "போகட்டும் விடுவல்லிங்கிறாங்க ராமச்சந்திரன். அப்போ ஒரு தடவை பணம் காணாத போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவனுங்க காப்பாத்திக்கிறானா. இப்பதானே கையும் களவுமா பிடிச்சிருக்கேங்கிறாங்க. "ஆமா, நீயும் கையும் களவுமா பிடிச்ச போ அஞ்சாரு" அப்படின்னு வள்ளி திட்டுறாங்க. "ஆமா, அவன் திருடினாலும் கொலை பண்ணினாலும் அவனை மட்டும் நீ விட்டு கொடுக்கவே மாட்டியே. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தானே வரேன். அவன் எப்பதான் திருந்துறதுன்னு" ராமச்சந்திரன் ஒரு பக்கம் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசிட்டு இருக்காங்க. பாதி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீரா வள்ளிக்கிட்ட மறுபடியும் மறுபடியும் போய் கேட்கறாங்க. வள்ளியம்மா சொல்லவும் முடியாம தவிச்சிட்டு நிக்கிறாங்க. ராகவனுக்கு மனசு உறுத்துது. ஓடி போய் மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. "டே டே, நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிடுடா. இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது போச்சேங்கிறாங்க. "டேய், எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியா போயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ ஏன் பணத்தை எடுத்த, எதுக்கு எடுத்த, எல்லாம் எனக்கும் புரியும்டா. கூடிய சீக்கிரம் அந்த சாட்சியோட நான் வந்து நிக்கிறேன். நீ பயப்படாம தைரியமா உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழன்னு" சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து போறாங்க. ஆமா, பெரிய தியாகி இவன். யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் பழிய ஏத்துக்குவானா? இவங்க அப்பாவை ஏத்துக்கிட்டு உண்மை என்னன்னு சொல்லாமையே வெளியில போவானா? "போடா போ, போயிட்டு திரும்பி வந்துதானே ஆகணும். என்ன 2 நாள் சுத்துவியா, இல்ல 3 நாள் சுத்துவியா, 4வது நாள் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்பவா பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா. "அடிப்பொடி, நான் வெளியில போனா உனக்கு கொண்டாட்டம் தானே, நீ ஜாலியா இருந்துட்டு போறாங்க." மாறன் போனதும் அந்த விட்னஸ் தான் பாக்குறாங்க. அந்த விட்னஸை கையும் களவுமா பிடிச்சு அடிச்சு நிமித்துறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் மாறன் வராங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.